பேரன்புடைய ஜோதிட பிரியர்களே, இன்று உங்கள் ஜோதிடர் காரைக்குடி சுபர் சான்ஜி உங்கள் ராசியும் உங்கள் குணாதிசயம் என்ற தலைப்பில் பேச வருகிறேன். இன்று தினம் நான் எடுத்திருக்கிற ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியாகும். இந்த ரிஷப ராசினா என்னென்னா, நீங்கள் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க. அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிது பாருங்கள், அந்த இடம்தான் ராசி. 12 ஜாதக கட்டத்தில் 12 வீடுகளில் நீங்கள் பிறக்கிற நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிதோ அந்த கட்டத்தை தான் நம்ம ராசிங்கிறோம். உங்களுக்கு சிறப்பம்சம் என்னென்னா, அந்த ரிஷபராசிக்கு சந்திரன் உச்சம் பெறுகிறார் அந்த ராசியில். அது அப்படின்னு சொல்லலாம், சந்திரனின் உச்ச வீடு. சந்திரனின் உச்ச வீடு. சந்திரன் நம்ம முக்கியம் என்னென்னா, சந்திரனாய் மனோகாரகன். நம்ம மனசை ஆட்டி படைக்கிறேன் என்ன, ஜாலியாக இருக்கிறதும் அவன் கையில் இருக்குது, கவலைப்படுறதும் அவன் கையில் இருக்குது, கலக்கமடைகிறதும் அவனுடைய கையில் இருக்குது. சந்திரன் ஒரு நல்ல தெய்வம். அவர் நம்மளை சுற்றி வர்றார். மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருது, ஆனால் நம்மளை சுற்றி வரவர் சந்திரன். அப்போ நம்ம மனசை ஆட்டி படைக்கிறவரே அவர் தான். அதனால் உங்கள் மனசை அலைபாயாமல் நிற்க வைப்பது கொஞ்சம் சிரமம் இந்த ராசியை பொறுத்தவரை. ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்கார்ல, மனசை அலைபாயாமல் நிறுத்தி வைக்கிறது தான் சிரமம். அதை செஞ்சுட்டா வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ். உங்களை பொறுத்தவரை நீங்கள் கருப்பை சிவப்பு கலையாக இருப்பீங்க. கருப்பு வேறு சிவப்பு வேறு, கலை வேறு, சரியா? கலை நயம் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட கூடியிருக்கும். ஓவியம், கவிதை, கற்பனை, பாட்டு, ஏதாவது ஒரு கலைநயம் இருக்கும். சாமான்களை உங்கள் வீட்டுக்கு வாங்குகிற சாமான்களோ, உங்களுக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸோ, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸோ, அதில் கூட ஒரு கலைநயத்தோடு ரசித்து அதை பார்த்து யோசித்து தான் வாங்குவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்க கலை உணர்வை ஏதாவது ஒன்று ஒளிஞ்சிருக்கிறத தட்டி எழுப்புனீங்கன்னா, இந்த லைனில் கொஞ்சம் உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, என்கரேஜ் மட்டும் இல்லை, என்கேஜும் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியும். அதுவும் ஒரு பெரிய வருமானமாகி போயிடும். அது ஒரு தனியான உத்தியமாக போயிடும், புரியலையா? ஆனால் என்ன, கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் இருக்கணும். சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா அந்த கலை உணர்வு வெளியே வராது. மண்ணுக்குள் மறைந்திருக்கிற வைரம் மாதிரி இருக்கும். வைரம் வெளியே தீட்டப்பட்டால் தானே வரும். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். வருதில் பாடல், ஆட்டோகிராஃப். அது மாதிரி மண்ணுக்குள்ள இருக்க வைரத்தை எடுத்து பட்டத்திட்டால் தானே வரும். உங்கள்கிட்ட இருக்க திறமை இருக்குது, ஆனால் நீங்கள் அதை வெளியே எடுக்க மாட்டேனீங்கன்னா அது உங்கள் பிராப்தம். உங்கள் பிராப்தத்தை நீங்களே எழுதிக்கிற வேண்டியதுதான். கற்பனை சக்தி மேலோங்கி இருக்கும். பகலில் கூட கனவு காமிங்க, இப்படி வரணும், அப்படி வரணும், இதை அழகாக பண்ணணும், இதை அழகாக பண்ணணும் அப்படின்னு தனித்துவமான சிந்தனைகள் வரும். மிக சரியானது தான், அது கரெக்டு தான். ஏன்னா கனவை நனவாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக உழைக்கணும். கொஞ்சம் பொறுமை இருக்காது, ஒரு பதட்டமான இதிலே இருப்பீங்க. காரணம் சந்திரன் தான், உங்களை சொல்லலை. அதிகமாக கனவு காணுங்கள், பகலில் கனவு காணுங்கள். யார்? அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அது கனவை நனவாக்கணும்னா முயற்சி இருக்கும்ல, அந்த முயற்சி எடுக்கிறதுங்கிறது உங்கள்கிட்ட இருக்காது. அது கொஞ்சம் பதட்டம் இருக்கிறதுனால, தேவையில்லாத ஒரு பதட்டம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. மனதில் உறுதி வேணும். உறுதி இருந்து முயன்றீங்கன்னா உங்களை மிஞ்ச ஆளே இல்லை. எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க. அவங்கள்ட்ட இருக்கதா நம்ம வாங்கிடணும், உங்கள்கிட்ட இருக்கதா வாங்கிடணும், ரைட்? அப்படி இருந்ததுனால முன்னேற முடியும். எல்லாவற்றிற்கும் ஆசைப்படு, ஜக்கி வாசுதேவையா சொல்கிறார். இப்போ எல்லோரும் பெரிய டாட்டா, பிர்லா, அம்பானி, HCL, சிவன் இவங்கெல்லாம் பெருசாக வந்தாங்கன்னா காரணம் அவங்க முயற்சி ஆசைப்பட்டதுனால அந்தளவுக்கு வர்றாங்க. பல பேருக்கு வேலை கொடுக்குறாங்கல்ல. அது ஆசைப்படணும், ஆசைப்படக்கூடாது. ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் போய் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போயிருந்தார்ல. அது ஒரு தெய்வமாக இருக்கலாம், இருந்தாலும் அவர் செஞ்சது தப்பு. ஆசைப்படணும். நீங்கள் நிறைய ஆசைப்பட்டால் தான் பல பேருக்கு வேலை கொடுக்க முடியும், அந்த புண்ணியத்தை தேடிக்க முடியும். அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் முயற்சி மட்டும் எடுக்கணும்.
அதை தளர்ச்சி இல்லாமல் முயற்சி எடுத்தீங்கன்னா, பயிற்சி இல்லாத முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களை மிஞ்சிருக்கு ஆளே இல்லை. நீங்கள் சொல்கிறத கேட்பவர்களையே உங்களுக்கு பிடிக்கும். என்ன உங்கள் வீக்னஸ் என்னென்னா, நீங்கள் சொல்கிறத கேட்டால் தான் அவங்கள பிடிக்கும். யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அதை நின்று நிதானித்து அந்த அட்வைஸை கூட புத்திமதியை கூட வாங்கிக்கிற ரெடியாக இருக்க மாட்டீங்க. உங்கள் இப்போ வாழ்க்கை பார்ட்னர்கிட்ட கூட அவர் உட்கார்ந்து பேசி நீங்கள் சொல்கிறத அவர் கேட்கணும்னு நினைப்பீங்களே வெளியே, அவர் சொல்கிறதையும் கேட்டு ஒரு டிஸ்கஷன், உரையாடல் அந்த இடத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இன்னொன்று, உங்களுக்கு கோவப்படுறீங்க, நான் நெகட்டிவாக சொல்லணும்னு நினைக்க வேண்டாம், கோவப்படணும். இதை கோவப்படுறதை நிறுத்திட்டு நிதானமாக மட்டும் கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி வாழ்ந்து காட்டிட்டா உங்கள் அந்தஸ்து அடையிறதுக்கு யாருனாலே முடியாது. எமோஷனல் டெசிஷன் எடுப்பீங்க. எமோஷனல் டெசிஷன் எடுக்கிறதும் தப்பு, எமோஷனில் இருக்கும்போது டெசிஷன் எடுக்கிறதும் தப்பு. இது ஒரு தான் வீக்னஸ். சரியா? அடுத்து மிகச்சரியான வாழ்க்கை அமையும். இறைவன் புண்ணியத்தில் நல்ல கணவரோ நல்ல மனைவியோ அமைவாங்க. குழந்தை ஊட்டியெல்லாம் நல்லா அமையும். சந்திரன் எந்த குறையும் வைக்க மாட்டேன். தன வரவு பண வரவெல்லாம் திடீர்னு வரும். சந்திரன் ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. திடீர்னு வரும். அதை சேமித்து பழகணும். சேமித்து முதல்ல பணத்தை எடுத்து வச்சுட்டு சேமிப்புக்கு மிச்ச காசு செலவழிக்கணும். நம்ம நாட்டுக்காரனுக்கும் ஜப்பான்காரனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பணத்தை சம்பளம் ஆகணுன்னா ஒரு அமௌண்ட்டை எடுத்து சேவிங்கில் வச்சுட்டு செலவழிக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம்னா மிஞ்சினா சேமிப்போம்னு சொல்லி நம்ம நாட்டுக்காரங்க ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ரெண்டாவது, யாரையும் ஈஸியாக நம்பிடுவீங்க. டக்குன்னு வர்றாங்க, ஒரு ரயில்ஸ் நேம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கேயோ ட்ரெயின்லேயோ ஏர்ப்ளேன்லேயோ சந்தித்தா, ரோட்லேயோ சந்தித்தா உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க. கூப்பிட்டு நம்பி எல்லாம் பண்ணிட்டு, அப்போ அவங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நன்றி இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி எறிஞ்சிடுவோம். எதுக்கு? யோசித்து ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும், யோசித்து பார்ட்னர்ஸ் எடுத்துக்கணும். நண்பர்களோ உறவுகளோ, உறவுகிட்டையும் அப்படியே பார்த்தோன்னே மெய்மறந்து அவங்கள்ட்ட பேசக்கூடாது. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களே வாய விடுவாங்க, ஏதாவது பேசுவாங்க அடுத்த உறவை பற்றி. நம்ம ஆமான்னு தலையாட்டினா அதை போய் நம்ம சொன்னாலும் சொல்லிடுறாங்க. ஆக உறவுகளையும் நண்பர்களையும் ரொம்ப யோசித்து அவங்கள்ட்ட யோசித்து பேசி பண்ணணும். உறவு கொண்டாடிட்டு கலட்டி விட்டு தான் ஆபத்து தானே. அவங்களே நமக்கு எதிரியாகிடுவாங்க. பேச்சாலும் பேச்சினால, நம்மளுடைய கோபத்தினாலையும் நம்மளுடைய வெளிப்படையான பேச்சினாலையும் நம்ம உறவுகளை இழக்க வேண்டி வரும். அது தேவையில்லை. உங்கள் கையில் காசு நிற்காது. ஒரு காசு திட்டம் போட்டு காசு வந்தோடனே செலவழிக்கிற வேறு, காசு வந்தோடனே உடனே திட்டம் போடுறது வேறு. அதனால் காசு நிற்காதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் இறக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கக்கூடாது. இந்த ராசி கற்பனை அதிகமாக இருக்கிறதுனால இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்பாங்க. சம்பாதிச்சுக்கலாம், இது என்ன காசு அப்படின்னு. ஒரு 100 ரூபாய் நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அது பேர் 100 ரூபாய் இல்லை, 99 ரூபாய்ன்னு இருக்குல்ல. 1 லட்ச ரூபாயில் 1 ரூபாய் எடுத்துருங்க, அது லட்ச ரூபாய்ன்னு சொல்கிற மகிமை அதுக்கு போயிடுதில்ல. அதனால் பாசம் வச்சுட்டா கண்ணை மூடிக்கிட்ட இவ்வளோ நல்லா உறவு கொண்டாடி உபசரித்து மெய்மறந்து எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட நிதானம் இருக்கணும். இந்த பாசத்துலேயும் நிதானம் இருக்கணும், எமோஷன்லேயும் நிதானம் இருக்கணும், செலவழிக்கிறதையும் நிதானம் இருக்கணும், உறவு கொண்டாடுறதுலேயும் நிதானம் இருக்கணும். எல்லாத்தையுமே நம்பக்கூடாது. நீங்கள் மேக்சிமம் நம்பாமல் ஒரு நிமிடம் இது சரியாக செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு பண்ணிங்கன்னா உங்களை இது பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. உங்களுக்கு தனித்துவமான அறிவு இருக்கும். நீங்கள் படித்ததை தாண்டி உங்களுக்கு தனித்துவமான அறிவு இருக்கும். அது சந்திரன் கொடுக்கறது தான். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. எல்லாரையும் நம்பக்கூடாது. பெற்றவங்களை நம்பலாம், சரியா? லைஃப் பார்ட்னரை நம்பலாம், எல்லாரையும் நம்பக்கூடாது. அதை மட்டும் நினச்சி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தை குட்டிகளுக்காக நீங்கள் நல்லா பாடுபடுவீங்க. இந்த ராசிக்காரங்க கணவன் குடும்பம் அதை நல்லா கொண்டாடணும்னு பெருமைப்படுவாங்க. நீங்கள் நல்லா பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒத்துழைச்சி போனீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களோட தான் இருப்பாங்க. அவங்க ஒத்துழைச்சி போவாங்க. நீங்கள் 2 பேரும் உழைச்சிங்கன்னா அவங்க பிள்ளைகளை நல்ல நிலைமை கொண்டான்ட்டு உங்கள் இனிஷியல், உங்கள் வீட்டுக்காரர் இனிஷியல் அதில் மேலே போகிற மாதிரி
அதிலிருந்து உங்களுடைய ஜெனரேஷன் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாட முடியும். எனவே மிக சிறப்பான ராசி. சந்திரனுடைய ஆதிக்கம் யாருக்கும் கிடைக்காது. சந்திரன் ஆட்சினாலும் அப்பப்போ வருமானம் வரும். சந்திரன் உச்சமுறனால திடீர்னு ஃப்ளூக்கில் வரும். ஆனால் கண்டிஷன் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. இது ஜாதகத்துக்கு உள்ளே போனால் இது அதனுடைய பொசிஷன் பார்த்து சொல்ல வேண்டி வரும். மற்றபடி பொதுவான ராசி இதுதான் என்று சொல்லி இதை முடிக்கிறேன். தெய்வ அருள் கிட்டட்டும். தெய்வத்தை கும்பிடுங்க. நீங்கள் கும்பிட வேண்டியது சிவன் பக்கத்தில் இருக்க அம்பாள். நீங்கள் அதுக்கு பத்திராளியும் கும்பிடக்கூடாது, முத்துமாரியும் கும்பிடக்கூடாது. சிவன் பக்கத்தில் இருக்க அம்பாளை கும்பிடணும். சந்திரனுடைய தெய்வ காரகன். சாணாதிபதி சந்திரனுக்கு சாணாதிபதி அம்பாள் தான். அம்பாளை நினச்சி கும்பிட்டிங்கன்னா போதும். கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டிலே விளக்கு போட்டு சந்திரனுக்குள்ள நாளன்னைக்கு போட்டிங்கன்னா நல்லது என்று சொல்லி ஒரு இறைவன் அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இது பிடித்திருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். அடுத்து ராசிகளுக்கு போட இருக்கிறேன். அடுத்தடுத்து ஜோதிடத்தில் வரும் ஒவ்வொரு தலைப்புகளிலும் புதிதாக போட இருக்கிறேன். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதை பொறுத்து நானும் என்கரேஜ் பண்ணப்பட்டால் அடுத்தடுத்து போடுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.